அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டிறைச்சி மற்றும் நாட்டுக்கோழி இறைச்சிக்கு தமிழக அரசு விலை நிர்ணயம் செய்ய உள்ளதாக வெளியான தகவலுக்கு தற்போது தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்டிறைச்சி விலையை அறிவிப்பதற்கான தகவல் பலகை மட்டுமே தயாராகிறது எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சந்தைகளில் ஆடு, மாடு, கோழிகளுடைய விற்பனையினுடைய தகவல் விலை பட்டியலை வெளியிடப் போவதாக தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு துறையினுடைய செயலாளர் சுப்பையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை ஒரு தகவல் என்பது வெளியாகி இருந்தது. தமிழகம் முழுவதும் ஒரே விலையில் ஆட்டு இறைச்சி விற்பனை செய்யப்படும் அதற்கான இணையதளம் தயார் செய்யப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்த நிலையில தற்போது தமிழக அரசு சார்பில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சந்தைகளில் காய்கறிகளின் விலை எவ்வாறு தகவல் பலகையில் தெரிவிக்கப்படுகிறதோ அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சந்தைகளில் விற்பனை செய்யக்கூடிய ஆடு, மாடு, கோழியினுடைய விலை எவ்வளவு, சந்தையினுடைய விலை எவ்வளவு என்பதை பட்டியல்பட்டு அதை வெளியிடுவதற்கான இணையதளம் உருவாக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமக்கலில் முட்டை விலையை நிர்ணயம் செய்வது, அதனுடைய விலையை அதிலிருந்து அப்டேட் செய்வது போன்ற பணிகளுக்கு தனியார் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதுபோலவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கால்நடை சந்தைகள் விற்பனை செய்யக்கூடிய பகுதிகளில் இருந்து அதனுடைய விற்பனை விலையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதில் அப்டேட் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.